ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம ஃபங்க்ஷன் பேஸ்ட் இண்டெக்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம இண்டெக்ஸ் ஆர்கனைஸ்ட் டேபிள்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் ஆர்கனைஸ்ட் டேபிள். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் ஆர்கனைஸ்ட் டேபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்கனைசிங் த டேட்டா அட் த டைம் ஆஃப் இன்சர்ட்டிங். ஓகேவா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா நம்ம ஒரு டேபிளில் டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த டேட்டா வந்து ஒரு ஆர்டராக வந்து இன்சர்ட் பண்ணி வை அப்படின்னு சொல்கிறது தான் இண்டெக்ஸ் ஆர்கனைஸ்ட் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த டேபிளில் கண்டிப்பாக வந்து பிரைமரி கீ அப்படின்ற அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ பிரைமரி கீ அப்படின்ற அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்தால் ஒண்டி தான் நம்மளால் இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிள் அப்படின்றத நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது நம்ம இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிள் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேபிளை நம்மளால் பார்ட்டிஷன் பண்ணவே முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து அடுத்த பாயிண்ட். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிளோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஒரு நார்மல் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான அதே சின்டெக்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிரியேட் அப்படின்ற அந்த கீவேர்டு கொடுப்போம். எதை கிரியேட் பண்ண போகிறோம், நான் வந்து ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போகிறேன், அதனால் டேபிள் அப்படின்றத கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டீங்க, அந்த டேபிளுக்கான நேம் என்ன அப்படின்னு கேட்குது. நம்ம வந்து அந்த டேபிளுக்கான நேம் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ப்ரொவைட் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் என்னென்ன காலம்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த காலம் கொடுக்கணும். அந்த காலமோட டேட்டா டைப் நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்து முடிச்சுட்டு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த டேபிள் வந்து ஆர்கனைஸ் டேபிள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆர்கனைசேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இது நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ண போகிறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கிரியேட் அப்படின்றது கீபோர்டு கொடுக்குறேன். எதை கிரியேட் பண்ண போகிறேன், ஒரு டேபிளை கிரியேட் பண்ண போகிறேன். அதனால் டேபிள் அப்படின்றது கொடுத்துட்டேன். டேபிளோட நேம் என்ன அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா EMP7 அப்படின்ற அந்த டேபிள் நேம் கொடுத்துட்டேன். டேபிள் நேம் கொடுத்துட்டோம். இதில் வந்து என்னென்ன காலம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஐடின்னு ஒரு காலம் எடுத்துக்கோ. அந்த காலமோட டேட்டா டைப் என்ன அப்படின்னா நம்பர் அப்படின்றத எடுத்துக்கோன்னு சொல்கிறேன். அடுத்தது நேம் அப்படின்ற ஒரு காலம் எடுத்துக்கோ. அதுக்கு வந்து டேட்டா டைப் என்ன அப்படின்னா வேர்கேர் 2 of 20 அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? இது கொடுத்துட்டு நான் இப்போ ஒரு டேபிளை வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா டேபிள் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னா டேபிள் EMP7 கிரியேட்டட் அப்படின்றத காட்டுது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டேபிளில் வந்து ஒரு ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறது நம்ம என்ன சொல்லணும், இன்சர்ட் அப்படின்றத கொடுக்கணும். எதில் இன்சர்ட் பண்ண போகிறோம், நான் வந்து EMP7 அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் இன்சர்ட் பண்ண போகிறேன். அதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வேல்யூஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 4 அப்படின்றத எடுத்துக்கோ. இது நேம் என்ன அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ராம் அப்படின்ற அந்த நேம் எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? சொல்லிட்டு இப்போ நான் இதை கொரி எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 row இன்சர்ட்டட் அப்படின்னு வருது. ஓகேவா? அதுக்கடுத்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 5 அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரவி அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு நான் டேட்டா இன்சர்ட் பண்ணால் டேட்டா இன்சர்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 2 அப்படின்ற ஒரு ரெக்கார்டை கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதுக்கான நேம் என்ன அப்படின்னா நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா கோபால் அப்படின்றத சொல்கிறேன். ஓகேவா? கோபால் சொல்லிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு வந்து 1 row இன்சர்ட்டட் அப்படின்றத காட்டுது. ஓகேவா? ஸோ இப்போ திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறேன். 1 அப்படின்ற ஒரு ரெக்கார்டு இன்சர்ட் பண்ணுறேன். இதுக்கு நான் நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஜான் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஜான் அப்படின்றத கொடுத்துட்டு நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 row இன்சர்ட்டட் அப்படின்றது காட்டுது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேபிளை வந்து நான் கொரி பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் EMP7 அப்படின்ற அந்த டேபிளை வந்து நான் கொரி பண்ணுறேன். ஓகேவா? எனக்கு கொரி பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்டு வந்து ஒரு ஆர்டராகவே இல்லை. நான் எப்படி இன்சர்ட் பண்ணணும் அந்த ஆர்டர்லேயே இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் வந்து 4 அப்படின்ற அந்த ஐடி இன்சர்ட் பண்ணேன். அதுக்கு அடுத்தது 5 அப்படின்ற அந்த ஐடியை இன்சர்ட் பண்ணேன். அதுக்கடுத்து 2, 1 அப்படின்ற அந்த 2 ஐடியும் வந்து நான் இன்சர்ட் பண்ணேன். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மலாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம என்ன அந்த டைமில் என்னென்ன டேட்டா நம்ம இன்சர்ட் பண்ணுறோமோ அந்தந்த டேட்டாவுக்கு தான் அது ப்ரையாரிட்டி கொடுத்து முதல்ல இன்சர்ட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நார்மல் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதில் நடக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிள் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கான சின்டெக்ஸ் வந்து இங்கே வந்து காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டேன். இதில் வந்து டேபிள் நேம் என்ன அப்படின்னா 8 அப்படின்ற அந்த நேம் கொடுத்துட்டேன். ஓகேவா? கொடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஆர்கனைசேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆர்கனைசேஷன் இண்டெக்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? ஆர்கனைசேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த டேபிளை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கிரியேட் பண்ணால் ஆரக்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேபிளை வந்து கிரியேட் பண்ண விடாது. ஓகேவா? ஏன்னா நம்ம இந்த டேபிளில் வந்து பிரைமரி கீ அப்படின்ற ஒரு கன்ஸ்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? நீங்கள் கொடுத்துருக்க அந்த டேபிளில் பிரைமரி கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்டன்ட்டே கிடையாது. அதனால நான் வந்து ஆர்கனைஸ்ட் இண்டெக்ஸை வந்து நான் கிரியேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரைமரி கீ அப்படின்ற அந்த கன்ஸ்டன்ட்டை வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பிரைமரி கீ அப்படின்ற அந்த கன்ஸ்டன்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து ஐடி காலமுக்கு வந்து பிரைமரி கீ அப்படின்ற அந்த கன்ஸ்டன்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன்.
இப்போ நான் வந்து இந்த கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து டேபிள் emp8 கிரியேட்டட் அப்படின்னு வருது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிள் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரைமரி கீ அப்படின்ற அந்த கன்ஸ்டன்ட் இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ பிரைமரி கீ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆரக்கிள் வந்து அந்த இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிளை வந்து கிரியேட் பண்ண விடாது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேபிளில் வந்து டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்சர்ட் இன்டூ emp8 அப்படின்ற ஒரு டேபிள் இருக்குது, அதில் இன்சர்ட் பண்ணி வேல்யூஸ் என்ன அப்படின்னா வேல்யூஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்த அதே வேல்யூஸை நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 4 அப்படின்ற அந்த வேல்யூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராம் அப்படின்ற அந்த நேம் நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 row இன்சர்ட்டட் அப்படின்றது காட்டுது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 அப்படின்ற அந்த ரெக்கார்டை கொடுக்குறேன். கொடுத்துட்டு நேம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரவி அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு திருப்பி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி எனக்கு 1 row இன்சர்ட்டட் அப்படின்னு காட்டுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த பேலன்ஸ் இருக்க அந்த 2 ரெக்கார்டு நம்ம இன்சர்ட் பண்ணலாம். ஓகேவா? 2 அப்படின்றது கொடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கோபால் அப்படின்றத சொல்கிறேன். ஓகேவா? சொல்லிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், இன்சர்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி 1 அப்படின்ற அந்த ரெக்கார்டை கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஜான் அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இன்சர்ட் பண்ணுறேன், எனக்கு ரெக்கார்டு வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த emp8 அப்படின்ற அந்த டேபிளை வந்து நான் query பண்ணுறேன். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் emp8 அப்படின்ற அந்த டேபிளை வந்து கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐடி காலம் எல்லாம் எனக்கு ஆர்கனைஸ்டாக இருந்திருக்கு. அதாவது ஒரு ஆர்டராக வந்து எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? நம்ம இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிள் கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து டேட்டா வந்து நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறோமோ அப்படியே வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிள் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி வேணால் டேட்டா இன்சர்ட் பண்ணலாம். ஆனால் ஆரக்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ஆர்டராக வந்து இன்சர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆரக்கிளுக்கு என்ன அப்படின்னா ஒரு டேபிளில் வந்து ஒரு பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வேல்யூ எடுக்கிறதுக்கு ஆரக்கிளுக்கு வந்து ஈஸி. ஓகேவா? நம்ம ஒரு இண்டெக்ஸை கிரியேட் பண்ணி அந்த இண்டெக்ஸை வந்து கொடுத்து அதுலேருந்து நம்ம வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா ஆரக்கிளுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும். ஓகேவா? அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அது இண்டெக்ஸில் போய் பார்க்கும். இண்டெக்ஸில் பார்த்துட்டு அதில் இருக்க ரெக்கார்ட்லாம் எடுத்துகிட்டு போய் டேபிளுக்கு போவோம். டேபிள்ல இருந்து நம்மளுக்கு வேல்யூ எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? அதாவது 2 வேலை பண்ணுது. ஓகேவா? ஆனால் நம்ம பிரைமரி கீ அப்படின்ற ஒரு கன்ஸ்டன்ட் கொடுத்துட்டு நம்ம இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிள் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா அது டேரக்டா என்ன பண்ணும் டேபிள்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிளோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போதே இண்டெக்ஸ் ஆர்கனைஸ்ட் அப்படின்னு டேபிள் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு நம்ம வேல்யூ இன்சர்ட் பண்ண ஆர்டரா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ் ஆர்கனைஸ் டேபிளோட ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம SQL ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.